Daily. Taste the Daily. சமீப காலமாக திருச்சி மாநகர் பகுதிகளில் நிகழ்ந்த தொடர் திருட்டு மற்றும் வழிப்பறி சம்பவங்களின் சிசிடிவி காட்சிகள்தான் இவை. திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட 20வது வார்டு பகுதிகளான வளையல்கார தெரு, ரங்கசாமி செட்டியார் தெரு, பள்ளிவாசல் தெரு, மளிகைக்கார தெரு, வடக்கு ராணி தெரு, சௌராஷ்டிரா தெரு, சுண்ணாம்புக்கார தெரு, காந்தி மார்க்கெட் உள்ளிட்ட இடங்களில் இரவு பகல் என எந்நேரமும் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் திருட்டு கும்பல் தொடர்ந்து கைவரிசை காட்டி வருகின்றது. குறிப்பாக இரவு நேரங்களில் வீட்டிற்கு முன்பு நிறுத்தப்படும் பைக்குகள், கடைகளில் வைத்திருக்கும் செல்போன்கள் தொடர்ந்து திருடப்படும் அவலமும் அரங்கேறி வருகிறது. இரவு நேரங்களில் கஞ்சா போதையில் சுற்றி திரியும் இளைஞர்கள் பட்டாக்கத்தியுடன் வீடுகள், கடைகள், கோயிலுக்குள் நுழைந்து திருட்டில் ஈடுபடுவதுடன் அவ்வழியாக நடந்து செல்பவர்களை மிரட்டி வழிப்பறி செய்கின்றனர். இவ்வாறு நாளுக்கு நாள் திருட்டு கும்பலின் அட்டகாசம் அதிகரித்து வருவது குறித்து காவல்துறையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருச்சி மாநகராட்சி 20 வார்டு உட்பட்ட பகுதிகளில் கடந்த ஒரு 3 மாசமா திருட்டு, கொள்ளை முயற்சி, வாகன திருட்டு இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இது என்னன்னே புரியல. இது பல வாட்டி கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்குறோம், பிடிச்சும் கொடுத்துருக்குறோம். அந்த எந்த மேல் நடவடிக்கையும் இல்லை. ஒரு சமீப காலமா இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. போலீசார் ரோந்து பணி மேற்கொள்ளும் போது சைரன் சப்தத்தை கேட்டு தப்பி ஓடும் கும்பல் போலீசார் சென்ற பிறகு மீண்டும் வந்து அராஜகம் செய்வதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நைட்டு வண்டி நிப்பாட்டிக்கிட்டு போனாலும் எங்களுக்கு ஒரு அச்சமாக இருக்குது. வெளியில் வண்டியை நிப்பாட்ட முடியல. ஒன்று. ரெண்டாவது ஒரு 10 பேர் 15 பேர் பசங்க கஞ்சா போதையில் கஞ்சா அடிச்சுட்டு நம்ம எழுத்து கேட்கும் போது ஏதோ கத்தியை கட்டி நம்மளை மிரட்டுறாங்க. எங்களுக்கு ஒரு அச்சமாக இருக்குது. போலீஸ் ரோந்து பணி பண்ணுறாங்க. அந்த ரோந்து பணி பண்ணும்போது அந்த நேரத்தில் அந்த நபர்கள் கிடைக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் திருப்பியும் அராஜகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. திருட்டு கும்பல் நடமாட்டத்தால் இரவு நேரத்தில் வாகனங்களை வெளியில் நிறுத்தவே அச்சப்படுவதாக கூறும் மக்கள் திருச்சி மாநகரில் வசிப்பதற்கே அச்சமாக உள்ளதாக தெரிவிக்கின்றனர். எனவே திருட்டு, வழிப்பறி சம்பவங்களை காவல்துறையினர் இரும்பு கரம் கொண்டு தடுத்து நிறுத்தி மக்கள் நிம்மதியாக வாழ வழிவகை செய்திட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. Taste the Daily.